கோடை விடுமுறைக்கு கல்லூரி விடுதி காலியாக ஹரி தன் நண்பன் அர்ஜுன் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தான். அர்ஜுன் வீடு ஒரு குக்கிராமத்தில் இருந்தது. வயல்கள் சூழ்ந்த அமைதியான காற்று வீசும் அந்த கிராமத்து சூழல் ஹரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. கல்லூரி நாட்களில் உடற்பயிற்சி கூடத்தில் தன் உடலை ஏற்றி தசைகளை முறுக்கேற்றி வைத்திருந்தான் ஹரி. அவன் உடலை அவனுக்கே ஒரு பெருமையாக இருந்தது. ரயில் பயணமும் பேருந்து பயணமும் முடிந்து அர்ஜுன் வீட்டு வாசலில் இறங்கியபோது மாலை மயங்கி நிலவொளி மெல்ல எட்டி பார்த்தது. அர்ஜுன் ஓடிவந்து ஹரியை கட்டி அணைத்து கொண்டான். வாடா மச்சான், ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து என்றான் உற்சாகமாக. வீட்டிற்குள் நுழைந்ததும் அர்ஜுனின் அம்மா லட்சுமி வாசலில் நின்று புன்னகையுடன் வரவேற்றாள். அவளை பார்த்த ஹரிக்கு ஒரு கணம் கண்கள் அகல விரிந்தன. 38 வயது என்று அர்ஜுன் சொல்லியிருந்தாலும் லட்சுமியின் தோற்றம் அதைவிட குறைவாகவே இருந்தது. ஒல்லியான தேகம், மெலிந்த இடுப்பு, ஆனால் ஒருவிதமான அழகுடன் காட்சியளித்தாள். அவள் உடுத்தியிருந்த மல்லிகைப்பூ நிறச் சேலை அவளை அழகாக வெளிப்படுத்தியது. முகத்தில் சோர்வின் ரேகைகள் இருந்தாலும் அவளது கண்கள் ஒருவிதமான தீர்க்கமான ஒளியுடன் இருந்தன. அவளது கூந்தல் பின்னலிட்டு மல்லிகைப்பூ சூடியிருந்தது. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் லட்சுமி. நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க என்று ஹரி பதிலளித்தான். அவளது குரல் அவனது காதுகளில் தேன் பாய்வது போல் இனித்தது. நான் நல்லா இருக்கேன் தம்பி, உள்ள வாங்க என்று வழிவிட்டாள். வீட்டிற்குள் நுழைந்த ஹரி அர்ஜுனின் அப்பா, ஒரு விவசாயி, சாய்வு நாற்காலியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்ததை கண்டான். அவர் ஹரியை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு மீண்டும் தன் புத்தகத்தில் மூழ்கினார். அர்ஜுன் ஹரியை அவன் தங்கப் போகும் அறைக்கு அழைத்து சென்றான். மறுநாள் காலை ஹரி வழக்கம்போல் தன் உடற்பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். கிராமத்து சூழலில் உடற்பயிற்சி கூடம் இல்லை என்பதால் வீட்டிற்கு வெளியே திறந்த வெளியில் செய்ய முடிவெடுத்தான். அவன் தன் சட்டையை கழற்றி வெறும் அரை நிலையில் உடற்பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். அவனது முறுக்கேறிய தசைகள், அகலமான மார்பு, சிக்ஸ் பேக் வயிறு அனைத்தும் சூரிய ஒளியில் மின்னின. அவன் வியர்வையில் நனைந்து அவனது உடல் பளபளத்தது. லட்சுமி சமையலறை ஜன்னல் வழியாக ஹரி உடற்பயிற்சி செய்வதை பார்த்தாள். அவள் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனாள். அவளது கண்கள் ஹரியின் உடலை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள். இவ்வளவு கட்டுமஸ்தான ஒரு உடலை அவள் தன் வாழ்வில் கண்டதில்லை. அவளது கணவன் வயதின் காரணமாகவும் மதுப்பழக்கத்தாலும் உடல் தளர்ந்து தொப்பையுடன் காட்சியளிப்பார். ஹரியின் கட்டுமஸ்தான உடல் அவளுக்குள் ஒருவிதமான புதிய உணர்வை தூண்டியது. அவள் கன்னங்கள் மெல்ல சிவந்தன. ஒருவிதமான கூச்சத்துடன், ஆனால் கண்களை அகற்ற மனமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஹரிக்கு லட்சுமி தன்னை பார்ப்பது புரிந்தது. அவன் வேண்டுமென்றே தன் தசைகளை மேலும் இறுக்கி கடினமான பயிற்சிகளை செய்தான். லட்சுமியின் கண்கள் அந்த பகுதியிலேயே நிலைத்து நின்றன. ஒருவிதமான அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அத்துடன் ஒருவிதமான ஆசையும் அவளுக்குள் தோன்றின. பயிற்சி முடிந்ததும் ஹரி வியர்வையில் நனைந்த உடலுடன் வீட்டிற்குள் வந்தான். லட்சுமி அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். அவள் கைகள் நடுங்கின. ரொம்ப வேர்க்குது தம்பி, குளிச்சிட்டு வாங்க என்றாள். ஆமா ஆண்டி, இந்த கிராமத்து காத்துல உடற்பயிற்சி பண்றது நல்லா இருக்கு என்றான் ஹரி அவளை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்து. அவனது புன்னகையில் ஒருவிதமான குறும்பு ஒளிந்திருந்தது. அடுத்த சில நாட்களில் ஹரி தன் வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடர்ந்தான். லட்சுமி அவனுக்கு தெரியாமல் அவனது உடற்பயிற்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் ஹரியின் உடல் அவளது கண்களுக்கு மேலும் அழகாக தோன்றியது. அவனது ஒவ்வொரு அசைவும் அவளுக்குள் ஒருவிதமான கனவை தூண்டியது. அவள் இரவுகளில் ஹரியின் உருவத்தை, அவனது கட்டுமஸ்தான உடலை கற்பனை செய்து பார்த்தாள். ஒரு நாள் அர்ஜுனும் அவன் அப்பாவும் வயலுக்குச் சென்றிருந்தனர். ஹரி மட்டும் வீட்டில் இருந்தான். லட்சுமி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள்.
ஹரி வேண்டுமென்றே ஒரு துண்டால் தன் மேல் உடலை மட்டும் மறைத்து கொண்டு சமையலறை வழியாகச் சென்றான். லட்சுமி அவனை கண்டதும் திடுக்கிட்டாள். அவளது கைகள் நடுங்கின. அவள் தற்செயலாக ஒரு பாத்திரத்தை கீழே போட்டாள். என்ன ஆண்டி, என்னாச்சு என்று ஹரி கவலைப்படுவது போல் கேட்டான். ஒண்ணுமில்ல தம்பி, சும்மா கைதவறி விழுந்துடுச்சு என்றாள் லட்சுமி அவனது கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல். அவளது முகம் சிவந்து போனது. ஹரி மெல்ல அவளருகே வந்தான். ஆண்டி, நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுங்க என்றான். அவன் குரலில் ஒருவிதமான மென்மை இருந்தது. இல்ல தம்பி, பரவாயில்ல என்றாள் லட்சுமி. ஹரி அவளது கைகளை மெல்ல பற்றினான். உங்க கைகள் ரொம்ப மென்மையா இருக்கு ஆண்டி என்றான். அவனது தொடுதலில் லட்சுமிக்கு ஒருவிதமான மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவளது உடல் சிலிர்த்தது. அவள் கைகளை விடுவிக்க முயன்றாள். ஆனால் ஹரி விடவில்லை. என்ன ஆண்டி, என் தொடுதல் உங்களுக்கு பிடிக்கலையா என்று மெல்ல கேட்டான் ஹரி. அவனது குரல் அவளை மேலும் கவர்ந்தது. இல்ல தம்பி, அது இங்க யாரும் இல்ல, அர்ஜுன் அப்பாவும் அர்ஜுனும் என்றாள் தயக்கத்துடன். யாரும் இல்ல ஆண்டி, நீங்களும் நானும் மட்டும் தான் இப்போ இங்க இருக்கோம் என்றான் ஹரி. அவனது கண்கள் அவளது கண்களை ஆழமாக பார்த்தன. அவனது பார்வையில் ஒருவிதமான தீவிரம் இருந்தது. அன்று இரவு அர்ஜுனின் அப்பா வழக்கம் போல் குடித்துவிட்டு வந்து சீக்கிரமே தூங்கிவிட்டார். அர்ஜுன் நண்பர்களுடன் வெளியூர் சென்றிருந்தான். ஹரியும் லட்சுமியும் மட்டும் வீட்டில் இருந்தனர். ஹரி தன் அறையில் இருந்து வெளியே வந்து லட்சுமி படுத்திருந்த அறையின் கதவருகே நின்றான். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே லட்சுமி ஒரு மெல்லிய சேலையில் படுத்திருந்தாள். ஹரி மெல்ல கதவை திறந்தான். ஆண்டி என்று மெல்லிய குரலில் அழைத்தான். லட்சுமி திடுக்கிட்டு எழுந்தாள். என்ன தம்பி, ஏன் இந்த நேரத்துல என்று கேட்டாள். தூக்கம் வரல ஆண்டி, உங்க கூட கொஞ்சம் பேசலாமா என்று கேட்டான். லட்சுமி தயங்கினாள். என்ன பேசணும் தம்பி? ஹரி அவளது அருகில் வந்து அமர்ந்தான். அவளது படுக்கைக்கு அருகில். அவளது உணர்வுகளை தூண்டியது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி என்றான் ஹரி அவளது கைகளை பற்றி கொண்டு. லட்சுமி அவனது கைகளை பற்றி கொண்டாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. என்ன தம்பி இது, இப்படியெல்லாம் பேசாதீங்க என்றாள். ஏன் ஆண்டி, ஒரு உண்மையை சொல்றதுல என்ன தப்பு? நீங்க இந்த வயசுலயும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு கல்லூரி பெண் மாதிரி தான் தெரியுது என்றான் ஹரி அவளது கன்னத்தை தொட்டு. அவளது உடல் முழுவதும் ஒருவிதமான புதிய உணர்வு பரவியது. என்ன தம்பி, விடுங்க என்றாள் மெல்லிய குரலில். ஆண்டி, உங்களுக்கு ஆசைகள் இல்லையா? உங்க ஆசைகளை எல்லாம் நீங்க அடக்கி வச்சிருக்கீங்களா என்று கேட்டான் ஹரி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். லட்சுமிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவளது கணவன் குடிப்பதும் அவளைச் சரியாக பார்த்து கொள்ளாததும் அவளுக்குள் ஒரு பெரும் வெறுமையை உருவாக்கியிருந்தது. ஹரியின் இந்த கேள்வி அவளது ஆழ்மனதில் புதைந்திருந்த ஆசைகளை தூண்டியது. தம்பி, நீங்க சின்ன பையன், இப்படியெல்லாம் பேசாதீங்க என்றாள். நான் சின்ன பையன் இல்ல ஆண்டி, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் என்ன வேணும்னு தெரியும்னு எனக்கு தோணுது என்றான் ஹரி. லட்சுமிக்கு ஒருவிதமான மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். லட்சுமி அவனது வார்த்தைகளில் மயங்கினாள். அவளது கண்கள் மூடியிருந்தன. தம்பி, இது தப்பு என்றாள் லட்சுமி. ஆனால் அவளது குரலில் ஒருவிதமான பலவீனம் இருந்தது. எந்த தப்பும் இல்ல ஆண்டி, இங்க யாரும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற இந்த உணர்வுகளை நாம ஏன் மறைக்கணும் என்று கேட்டான் ஹரி. வேண்டாம் தம்பி, என்னால முடியாது என்றாள். ஏன் ஆண்டி, உங்களுக்கு என்ன பயம்? நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் உங்களோட ஆசைகளை மட்டும் தான் தீர்த்து வைக்க போறேன் என்றான் ஹரி.
அவனது குரலில் ஒருவிதமான உறுதி இருந்தது. லட்சுமிக்கு ஒரு கணம் எல்லாவற்றையும் மறந்து அவனது விருப்பத்திற்கு இணங்க வேண்டும் என்று தோன்றியது. அவளது நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் ஹரியின் வார்த்தைகளில் வெளிப்பட்டன. அவளது கண்கள் திறந்தன. அவள் ஹரியின் கண்களை பார்த்தாள். அவனது கண்களில் ஒருவிதமான தீ இருந்தது. லட்சுமிக்கு ஒரு கணம் பயம் வந்தது. ஐயோ தம்பி வேண்டாம் என்றாள். ஏன் ஆண்டி? இப்போ தான் நாம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இனிமேல் ஏன் நிறுத்தணும்? உங்க ஆசைகளை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன்ல என்றான் ஹரி. லட்சுமிக்கு அவனது வார்த்தைகளில் ஒருவிதமான நம்பிக்கை ஏற்பட்டது. அவளது பயம் மெல்ல மறைந்தது. அவள் மெல்ல தலையசைத்தாள். லட்சுமி அவனது கண்களை பார்த்தாள். அவனது கண்களில் ஒருவிதமான தீ இருந்தது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டி? நான் உங்க ஆசைகளை தீர்த்து வைக்கட்டுமா என்று கேட்டான் ஹரி. லட்சுமிக்கு ஒரு கணம் பயம் வந்தது. ஐயோ தம்பி கற்பம் தரிச்சா என்ன பண்றது என்றாள். அவளது குரலில் ஒருவிதமான பயம் இருந்தது. ஹரி அவளது கையை பற்றினான். கற்பம் ஒன்னும் ஆகாது ஆண்டி, நான் பார்த்துக்குறேன். இது ஒரு தடவை தான். நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் என்று உறுதி அளித்தான். அவனது குரலில் ஒருவிதமான மென்மை இருந்தது. ஆனா அது என்றாள் லட்சுமி தயக்கத்துடன். ஒன்னும் ஆகாது ஆண்டி, என்மேல நம்பிக்கை வைங்க. நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்றான் ஹரி. அவளது இதயம் வேகமாக துடித்தது. சரி தம்பி என்றாள் லட்சுமி. அவனது விருப்பத்திற்கு இணங்கினாள். லட்சுமிக்கு ஒருவிதமான வெற்றிடம் ஏற்பட்டது போல இருந்தது. அவள் ஒருவிதமான சோர்வுடன் ஹரியின் தோள்களில் சாய்ந்தாள். எப்படி இருந்தது ஆண்டி என்று கேட்டான் ஹரி. லட்சுமி அவனது முகத்தை பார்த்தாள். அவளது கண்களில் ஒருவிதமான திருப்தி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு இன்பத்தை அனுபவிச்சதில்ல என்றாள். ஹரி அவளது கன்னத்தை தொட்டு, நான் சொன்னேன்ல ஆண்டி, நான் உங்க ஆசைகளை தீர்த்து வைப்பேன்னு என்றான். லட்சுமிக்கு ஒருவிதமான அமைதி ஏற்பட்டது. அவளது நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் ஹரியால் தீர்க்கப்பட்டன. அடுத்த 2 மாதங்கள் ஹரியும் லட்சுமியும் தங்கள் விளையாட்டுகளை தொடர்ந்தனர். ஒவ்வொரு இரவும் அர்ஜுனும் அவன் அப்பாவும் தூங்கியதும் ஹரி லட்சுமியின் அறைக்கு சென்றான். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் மூழ்கடித்தனர். லட்சுமிக்கு கற்பம் பற்றிய பயம் இருந்தாலும் அவனது விளையாட்டுகளும் அவளை அந்த பயத்தை மறக்கடித்தன. 2 மாதங்கள் கழித்து ஹரி கல்லூரிக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. லட்சுமிக்கு ஒருவிதமான சோகம் ஏற்பட்டது. அவளது இதயம் கனமாக இருந்தது. அவள் ஹரியின் கைகளை பற்றினாள். தம்பி நீங்க போயிடுவீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள். நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டி. நான் திருப்பி வருவேன் என்றான் ஹரி அவளது கன்னத்தை தொட்டு. ஹரி கிராமத்தை விட்டு கிளம்பியபோது லட்சுமி ஒருவிதமான சோகத்துடன் அவனை வழியனுப்பி வைத்தாள். அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. ஹரி சென்ற சில வாரங்களிலேயே லட்சுமிக்கு உடல் சோர்வு ஏற்பட்டது. அவளுக்கு வாந்தி, மயக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றின. அவள் ஒரு மருத்துவரை சென்று சந்தித்தாள். மருத்துவர் அவளை பரிசோதித்துவிட்டு, அம்மா நீங்க 1 மாச கர்ப்பமா இருக்கீங்க என்றார். லட்சுமிக்கு ஒரு கணம் எல்லாமே தலைகீழானது போல இருந்தது. அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஹரிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது எப்படி அவளது கணவனின் குழந்தை என்று சொல்வது? அவளது கணவர் தினமும் குடித்துவிட்டு வருவதால் அவனுக்கு உண்மை தெரிய வாய்ப்பில்லை என்று நினைத்தாள். அன்று இரவு அர்ஜுனின் அப்பா வழக்கம் போல் குடித்துவிட்டு வந்து சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார். லட்சுமி மெல்ல அவனருகே சென்றாள். என்னங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் என்றாள். என்னடி நல்ல செய்தி? சொல்லு என்று கேட்டார் அவர் போதையில். நான் கர்ப்பமா இருக்கேங்க. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகுது என்றாள் லட்சுமி. அர்ஜுனின் அப்பாவுக்கு ஒரு கணம் போதை தெளிந்தது போல இருந்தது. என்னது, கர்ப்பமா இருக்கியா
இந்த வயசுலையா என்று கேட்டார். ஆமாங்க, கடவுள் நமக்கு ஒரு குழந்தை கொடுத்திருக்கார் என்றாள் லட்சுமி. அர்ஜுனின் அப்பாவுக்கு ஒரு கணம் குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் போதையின் காரணமாக அவர் அதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. சரிடி, நல்ல செய்திதான். ஆனா இந்த வயசுல சரி விடு என்றார். லட்சுமிக்கு ஒருவிதமான நிம்மதி ஏற்பட்டது. அவளது திட்டம் வெற்றி பெற்றது. அவளது கணவன் போதையின் காரணமாக உண்மையை அறியவில்லை. 19 வருடங்களுக்குப் பிறகு லட்சுமி மீண்டும் கர்ப்பிணியாக இருந்தாள். அவளது வயிற்றில் ஹரியின் குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. அவள் ஒருவிதமான பெருமையுடன், ஆனால் அத்துடன் ஒருவிதமான குற்ற உணர்வுடனும் தன் வயிற்றை தடவினாள். அவளது வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமானது.